பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்றதும் இன்று பலரும் சொல்லுவது அவர் ஒரு சாதிய தலைவர், குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் என அவரை ஒரு சாதிக்குள்ள அடக்கிட்டு வர்றாங்க. ஆனால் முத்துராமலிங்க தேவர் ஒரு சாதிக்கான தலைவர் மட்டும் கிடையாது. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காகவும் இந்தியர்களுக்காகவும் நிறைய அரசியல் பேசியிருக்காரு. உலக அரசியலையுமே மிக பெரும் அளவிற்கு ஈடுபட்டும் இருந்திருக்காரு. இது அவரை படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு இந்தியாவை தாண்டியும் வெளிநாடுகளிலையும் மிக பெரும் அளவிற்கு செல்வாக்கு இருந்தது. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் 2 முறை பர்மாவிற்கு பயணம் மேற்கொண்டாரு. அவர் பர்மா சென்ற பொழுது அங்க இருந்த தமிழர்கள் தேவருக்கு மிக பெரும் வரவேற்பை கொடுத்தாங்க. அங்க இருந்த தமிழர்கள் மட்டும் வரவேற்பு கொடுக்க கிடையாது, அந்த நாட்டின் அரசே மிக பெரும் மரியாதையை கொடுத்து தேவரை வரவேற்றாங்க. தேவரினுடைய பர்மா பயணம் எப்படி இருந்தது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 1936ஆம் ஆண்டு மற்றும் 1955ஆம் ஆண்டு என 2 முறை பர்மாவிற்கு பயணம் மேற்கொண்டார். அதில் முதலாவது பயணம் 1936ஆம் ஆண்டு மேற்கொண்டார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரினுடைய முதல் பர்மா பயணம் என்பது ஒரு சாதாரண பயணம் கிடையாது. இவரா பர்மா போக கிடையாது. அங்க இருந்த தமிழர்களே பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தங்களை பார்க்க வரும்படி பல முறை அழைச்சாங்க. அங்க இருந்த தமிழர்கள் தேவரின் பெயரிலேயே நிறைய பள்ளிக்கூடங்களையும் நடத்தி வந்தாங்க. இப்படி அந்த மக்கள் பல முறை அழைத்த காரணத்தினாலதான் 1936ஆம் ஆண்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பர்மா போனாரு. பசும்பொன் தேவர் முதல் முறையாக பர்மா சென்ற பொழுது அவரிடம் எந்த ஒரு பதவியுமே கிடையாது. அவர் அப்பொழுது எம்பி ஆகவோ எம்எல்ஏ என எந்த பதவியிலுமே இல்லை. காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருந்தாரு. ஆனால் சாதாரண ஒரு நபராக அங்கு சென்ற பொழுதும் கூட அங்கு இருந்த மக்கள் தேவருக்கு மிக பெரும் வரவேற்பு கொடுத்தாங்க. பர்மாவின் குடியரசுத் தலைவர் பாமோவே தேவரை வரவேற்றார். அந்த சமயத்தில் தேவருக்கு இந்து சமய புத்தமேதை எனப்படும் ஒரு பட்டத்தையுமே பர்மாவினுடைய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு கொடுத்தாரு. அந்த சமயத்தில் நடந்த நிகழ்ச்சியில் இந்தியாவினுடைய தேசிய கொடியை ஏற்றி வைக்குமாறு தேவருக்கு அழைப்பு விடுறாங்க. தேவரும் அந்த கொடியை ஏற்றி வச்சுட்டு கண் கலங்கிடுறாரு. அந்த சமயத்தில் பர்மாவின் தலைவர் பாமோ ஏன் என்ன ஆனது என்று கேட்ட பொழுது தேவர் கொடுத்த பதில் என்பது, இன்று ஓர் அடிமை இந்தியனாக கொடியேற்றுகிறேன். சுதந்திர இந்தியாவில் சுதந்திர இந்தியனாக கொடியேற்றும் காலம் எப்பொழுது வருமோ என்று நினைத்தேன், கலங்கிவிட்டேன் அப்படின்னு உருக்கமாகவும் பேசினாரு. இதை கேட்ட உடனே பாமோ தேவரை ஆற தழுவி நீங்கள் இந்திய விடுதலையின் தீவிர வாரிசு என அவரை பாராட்டினாரு. இந்த சம்பவங்கள் அனைத்துமே தேவரினுடைய முதல் பயணத்திலே நடந்தது. அடுத்ததாக 1955ஆம் ஆண்டு தேவர் 2வது முறையாக பர்மாவிற்கு பயணம் மேற்கொண்டார். இந்த சமயத்துல அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், எம்பியாகவும் எம்எல்ஏவாகவும் இவர் இருந்தாரு. பசும்பொன் தேவரினுடைய 2வது பயணத்தின் பொழுது அவருடன் சக்தி மோகன், மூக்கையா தேவர், வேலு தேவர் ஆகிய 3 பேருமே போயிருந்தாங்க. இவங்க சென்ற உடனேயே பர்மாவில் இருந்த ஒரு புத்த மடத்தில் இவங்க ஆரம்பத்துல தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. பர்மாவின் ஷான்ஸ்டேட் மன்னர் தேவரிடம் தனியாக பேசுவதற்கு அழைப்பு விடுத்தாரு. அவரினுடைய அழைப்பை ஏற்று தேவரும் தனியாக சென்றார். அடுத்ததாக பர்மாவின் தலைநகரான ரங்கூனில் காந்தோம் பகுதியில் ஒரு மிக பெரும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியில் வங்கத்தின் புதல்வர் என்ற தலைப்பிலுமே தேவர் ஒரு மேடை பேச்சிலையுமே பேசினாரு. அது மக்கள் மத்தியில மிக பெரும் வரவேற்பையும் பெற்றது. பசும்பொன் தேவர் 2வது முறையாக பர்மா சென்ற பொழுது பர்மாவின் அதிபரை சந்தித்து அவருக்கு திருக்குறள் புத்தகத்தை பரிசாகவும் கொடுத்தாரு. இதன் பிறகு தமிழர்கள் மத்தியில அவர் ஒரு கோரிக்கை வச்சாரு. அது என்ன அப்படின்னா, பர்மா நாட்டு மக்களோடு மக்களாக வாழ பழகி கொள்ளுங்கள், இல்லை என்றால் எதிர்காலத்தில் பல இன்னல்களுக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும். இங்கே வாழ்ந்து கொண்டு இந்த நாட்டுக்கு விரோதமாக எதையும் செய்தார்கள் என அங்க இருந்த தமிழர்களுக்கு அறிவுரை கொடுத்துவிட்டு மீண்டும் இந்தியா திரும்பினாரு. பசும்பொன் தேவர் பர்மா பயணத்தை முடித்துவிட்டு 1956 பிப்ரவரி 22ஆம் தேதி அன்று அவர் கல்கத்தா வருகின்றார். கல்கத்தா வந்த அவர் ஒரு பேட்டி கொடுக்கின்றார். அந்த பேட்டி ஒட்டுமொத்த இந்திய அரசையுமே ஆட்டி வைக்கும் விதமாக இருந்தது. அதில் அவர் கூறியது என்ன அப்படின்னா, 1941 நேதாஜி இந்தியாவை விட்டு சென்றது முதல் இன்று வரைக்கும் எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது என ஒரு பேட்டி கொடுத்தாரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்து விட்டார் என அனைவரும் பேசிக் கொண்டிருந்த சமயத்துல பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய சகோதரரும் அவர் இன்னும் சாகவில்லை என தொடர்ந்து பல ஆண்டுகளாக பேசிக்கொண்டு தான் வந்தாங்க. உண்மையிலேயே நேதாஜி எப்பொழுது இறந்தார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜியை பற்றி கூறிய விஷயங்கள் என்னென்ன என்பது, அவரை பார்த்து நேரு அரசு ஏன் அஞ்சியது என்பதையெல்லாம் பற்றி நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் இது மாதிரியான பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.